நாம் கேட்போம். நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிப்போம். கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு பேதரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே நான் கொடுக்க பிரியப்படுகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். 10 வரைக்கும். இப்படி இருக்க எல்லாரும் கவனிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட நாணத்தையும் படிங்க. நாணத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கண்ணியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. போதும் பாருங்க. இங்க என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும். இதுல நம்ம கொடுக்க போற வார்த்தை என்னவென்று சொன்னால் ஜாக்கிரதை. ஜாக்கிரதையை குறித்து நான் உங்கள் மத்தியில இன்றைக்கு கொடுக்க நான் பிரயாசப்படுகிறேன். எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை. இப்ப ஜாக்கிரதை என்ற வார்த்தை நம்ம சராசரி எல்லாருமே பயன்படுத்துறோம் இல்லையா? ஜாக்கிரதை என்ற வார்த்தை எல்லாருமே பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஜாக்கிரதையா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப உங்க கையில எல்லாருக்கும் கடவுள் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு எல்லாருமே கையில போனை வச்சு நம்ம பயன்படுத்தி கொள்ளுகிறோம். போன் எல்லார் கையிலுமே போன் இருக்குது இல்லையா? போனை நீங்க பயன்படுத்துவது நல்லது. போன் பயன்படுத்துவது இப்ப நல்ல போன்லாம் வந்திருக்குது. அநேக ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரிலாம் வந்திருக்குது. நீங்க அந்த போனை எப்படி பயன்படுத்துறீங்கன்றது கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவங்க உங்க கையில போனை வச்சிருக்கான். அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் நம்ம போயிட்டு போனை பிடிங்கி நம்ம வாங்கி டக்குன்னு பார்க்க முடியாது இல்லையா? பிள்ளைங்க பார்க்கறது நம்ம போய் டக்குன்னு பிடுங்க முடியாது. என்ன வேணாலும் டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்க்கும்போது அதை நமக்கு தெரியாது. அதனால இப்ப நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க. சபையில நீங்க போனை பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கவே கூடாது. போனை பார்க்கறது நல்லதான். அப்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்க முடியாது. போனு எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல நீங்க பயன்படுத்தணும். அது நல்லது. சபையில போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. போன் என்ன பண்ணணும்? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஏன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இருக்கிறதுல எந்த வார்த்தை நம்மளுக்கு முக்கியம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான் ஜீவனை கொடுக்கிறது. ஜீவன் கொடுக்கிற அந்த வார்த்தைய நீங்க இந்த மாதிரி நேரத்துல நீங்க போனை பார்ப்பீங்கன்னா உங்களால ஜாக்கிரதையா இருக்க முடியாது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா? இல்ல, ஜாக்கிரதையா இல்ல. என்னவா இருக்கிறீங்க? அஜாக்கிரதையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அஜாக்கிரதை ஜாக்கிரதை. கவனிக்கிறீங்களா? அஜாக்கிரதை ஜாக்கிரதை. அப்ப ஜாக்கிரதையா நீங்கள் இருக்க வேண்டும். போனு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாவற்றுக்கும் போனு பாத்தீங்கன்னா பாருங்க. இப்போ ஒரு போனு எங்க வீட்டுல எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு நான் ரொம்ப போனு மிஞ்சி போனா ஒரு 10,000 12,000க்குள்ளதான் வாங்குவேன். அதிகமான போனை நான் செலவுக்கு பணம் கொடுத்து வாங்குறது இல்லை. ஆனா எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, எனக்கு என் மேல அன்பு வைத்து 25,000க்கு போனை வாங்கி கொடுத்தாங்க. ஏன் 25,000க்கு போன் வாங்கி கொடுத்தாங்க? இவர் எப்ப பார்த்தாலும் போனை தேவையில்லாததுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ற எண்ணத்துல வாங்கி கொடுத்தாங்க. இல்ல பாருங்க, அவங்க என்னை கவனிக்கிறாங்க. எப்பொழுதும் தேவனுடைய மெசேஜ் எந்தெந்த நல்ல மெசேஜ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க பாருங்க. பாக்குறதுனால என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு நல்ல பொண்ணு வாங்கி கொடுக்கணும். ஆண்டவருடைய மெசேஜ் நிறைய அவர் விரும்பி கேட்கிறார். சவுண்ட் அதிகமா இருக்குதா?
ஹலோ, சோத்திரம். ஓகேவா? தேவன் நல்லவர். அவரு நிறைய போனை வந்து நல்ல விதத்துக்கு பயன்படுத்துறாரு. தேவனுடைய மெசேஜை நான் அதிகமா விரும்பி கேட்கறத பார்த்து அவங்களே என்ன பண்ணாங்க, அதாவது எனக்கு திருமண நாள் வந்தது பாருங்க, அந்த நாள்ல சஸ்பென்ஸா அவங்க என்ன பண்ணாங்க, போன் வாங்கிட்டு வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? நான் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துவேன்னு சொன்னா அதை கண்டிப்பா அவங்க செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட என்னோட வாழறவங்க. நல்ல விதத்துல நான் பயன்படுத்துவதை அவங்க அறிந்து, உங்களுக்கு நல்ல நீங்க மெசேஜ் கேட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு வாங்கி கொடுத்து 25,000 கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. ஏன்னா இதெல்லாம் சொல்லணும் பாருங்க. ஏன்னா நம்ம எப்படி வாழ்கிறோம்ன்றத நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கணும் பாருங்க. தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஜாக்கிரதையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. போன் வந்து பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. சபையில கொண்டு வந்து போனை பயன்படுத்தலாமா? கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. சபையில நீங்க போனை பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். உண்மையில நான் கடவுள் பொதுவா சொல்றேன். என் கையில என்னைக்கு நான் போன் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா 1998 வாங்கினேன் நான் போன் முதல்ல. 98 எனக்கு அப்பதான் வாங்கணும் பாருங்க, வேலை செய்யும்போது அதை வாங்கணும், போன் வாங்கணும். இந்த ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் வெளியிட்டான் பாருங்க. நான் போன ஒரு நாள் கூட சபையில போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணாம எடுத்து போனதே கிடையாது. போனை எடுத்து போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். அப்பவே ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலே எது ரொம்ப முக்கியமானது? தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜீவனுள்ள அந்த வார்த்தைக்கு இடையூறாக இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை நீங்க என்ன பண்ணணும், தகர்த்து போட வேண்டும். போனை நீங்க சபையில கொண்டு வந்து, இல்லைங்க நான் இதை வருவாங்க மெயினானவங்க போன் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. எல்லாத்திற்கும் மேலான விஐபி யாருன்னா தேவன் ஒருத்தவர் தான். நமக்கு விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு ஈடாக நீங்க யாரையுமே ஒப்பிடவே முடியாது. அவருடைய சமூகத்துல நீங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே கூடாது. ஆணித்தனமா நீங்க என்ன பண்ணணும், இந்த வார்த்தைகளை மனசிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க. சபையிலே வந்து போனை வந்து நம்ம கொண்டு வந்து யூஸ் பண்ணலாமா? பண்ணாதீங்க. ஜாக்கிரதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அப்ப ஜாக்கிரதை என்பது எதுக்கெல்லாம் நீங்க ஜாக்கிரதையை யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணுன்றதை இன்றைக்கு நிறைய காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறேன். நீங்க அதை கற்றுக்கொண்டு, ஏன்னா நான் வந்து உங்களை கடிந்து பேசி உங்களை துன்பப்படுத்தி உங்களை மனசை உடைக்கிறதுக்காக தேவன் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கல. இறுதியை நொறுங்கொண்டவர்களை குணமாக்குவதற்காக தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாருடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நொறுக்கவும் கூடாது, உடைக்கவும் கூடாது, காயப்படுத்தவும் கூடாது. எந்த விதத்துல நம்ம சொல்றோமோ அந்த விதத்துல சொல்லும் போது கண்டிப்பாக அந்த வார்த்தை உங்களுக்கு என்னவா இருக்கும், அது உங்களை வந்து தொடும். தேவ ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுவாரு, இன்னும் அதிகமா தேவனுடைய அன்பிலே கிட்டி சேர அது அந்த காரியம் உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணுமா, நான் அது என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும். கவனிக்கிறீங்களா? சகோதர சிநேகிதம் வேண்டும். யாருமே வேணான்னு சொல்லி கர்த்தர் வந்து உங்களை என்ன பண்ணல, யாரு கூட சேராத, யாரு கூட சேர வேணாம் சொல்றாரு. துர்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது, பரிகாசக்காரம் உட்கார இடத்துல உட்கார கூடாது. கர்த்தர் திட்டவட்டமா சொல்றாரு. யாருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது, யாருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது, துர்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கவே கேட்காதீங்க, பாவிகளுடைய வழியில நிக்காதீங்க, பரிகாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராதீங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமான்னு சொல்ற. அது இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகிதையும், சகோதர சிநேகிதத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நல்ல சிநேகிதத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. யாரை சேர்த்துக்கொள்ளணும்? நல்ல சிநேகிதத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும், சிநேகிதமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், எதுல பெருகணும்? நல்ல சகோதர சிநேகிதத்தோடு நீங்கள் பெருக வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, ஞானத்திலும், அப்புறம் தேவ பக்தியிலும், சகோதர சிநேகிதத்திலும், தைரியத்தோடு, அப்புறம் ஜாக்கிரதையோடும் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. கவனிக்கிறீங்க? எதை சொல்ற? இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களா இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ, கவனிக்கிறீங்களா? எவைகள் இல்லாதவன் எவனோ, இது கீழே நம்ம படிச்சவைகள் இல்லாதவைகள் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை அற்ற தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து
கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் என்ன ஆகுது இல்லையா? நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவைகளை செய்தால் ஒரு காலமும் இடறி விழ மாட்டீங்க. ஆமென். எந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? இடறி விழவே மாட்டீங்க. பயப்படாதீங்க. பாருங்க, நேற்று நான் புழல் பகுதியில் போயிட்டு மீன் மார்க்கெட்ல போயிட்டு நான் மீன் வாங்கிட்டு நான் வரும்போது, இது வாங்கிட்டு வரும்போது ரெட்டின்ஸ் மார்க்கெட்ல வந்துக்கினே இருக்கும்போது ஒரு காருக்காரன் ஸ்டேரிங்கை நான் ஓட்டிக்கின்னு வர ஸ்டேரிங்கை தட்டி விட்டு போயினேன்ட்டான். பொத்துன்னு போய் காம்பவுண்ட் சேவராண்டு போயிட்டு விழுந்தேன். வேனுக்காரன் பின்னாடி வேகமா அடிச்சுக்கின்னு வரான். அவன் அடிச்சுக்கின்னு டக்குன்னு நிப்பாட்டான். பாருங்க, சொல்றாங்க, எப்பா யாரு செஞ்ச புண்ணியமோ உன்னை டக்குன்னு ஒண்ணு காப்பாது. பாருங்க, உண்மையிலே காருக்காரன் வச்சு தள்ளிட்டு போயிட்டான் வேகமா. அவனை எல்லாரும் வெட்டிக்கின்னு போய் பிடிக்கிறாங்க, வேகமா போயினேன்ட்டான். நான் போயிட்டு காம்பவுண்ட்ல தக்காளி இந்த மீன்லாம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு காம்பவுண்ட போயிட்டு வத்துன்னு வீழ்ந்துட்டேன். பாருங்க, பின்னாடி வேனுக்காரன் வரான் பாருங்க, பெரிய வேனுக்காரன் டக்குன்னு சடைன்னு வச்சிட்டான். இவ்வளவுதான் வித்தியாசம். பாருங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். எப்படி நடந்தது? இடறி விழுவது இல்லைங்க. நீங்க ஒரு காலமும் இடறி விழ மாட்டீங்க. ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. தேவன் நல்லவர், கூட இருக்கிறார் உங்களோட. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றாங்க, பா கடவுள் தான்ப்பா உன்னை காப்பாத்தினாரு அப்படின்றாங்க. யார் அந்த கடவுள்? சொல்லுங்க. நீங்கள் ஆராதிக்கிற அந்த கடவுள் இயேசு. ஏன்னு சொன்னா, நீங்க எல்லாம் நல்லா வாழணும். உங்களை காக்கும்படி தேவன் தம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு ஏந்தி நடத்துகிறார். பாருங்க, விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நல்லவர். நான் விரும்புகிறேன். பாருங்க, நான் நல்லா வாழணும் இந்த பூமியில தீர்க்காயுசோட நான் வாழ விரும்புகிறேன். கர்த்தர் சொல்றாரு, எதை விரும்புறேன்னு கேட்கிறாரு. ஜீவனை விரும்புறியா, மரணத்தை விரும்புறியா? நான் ஜீவனை விரும்புறேன். ஜீவனை விரும்புகிறவன் அதனுடைய கனியை புசிப்பான். கர்த்தருக்காக இன்னும் நான் இந்த பூமியில நான் இருக்கணும். இருக்கிற உங்களுக்கு நான் தேவனை பத்தி இன்னும் அதிகமா சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். கார்காரன் தட்டிட்டு போயினா அவனுக்கு நான் எதுவுமே பண்ணல. அவங்க எல்லாரும் வெட்டிக்கிட்டு பண்ணா போயிட்டான். பாருங்க, இது நேத்து நடந்த சம்பவம். இடறி விழுவதில்லை. பயப்படாதீங்க. யாருமே உங்களை என்ன பண்ணாரு? உங்கள் ஜீவனை தொட யாராலையும் முடியாது. கர்த்தர் மிகவும் நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜாக்கிரதையா இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஜாக்கிரதை குறித்து இன்றைக்கு நான் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க தீத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். மூன்றாம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்க அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். புத்தியீனமான தர்க்கங்களையும் போதும் 8ஓடு முடிச்சிங்க. பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல். எல்லாம் சொன்னாங்க, யார் செஞ்ச புண்ணியமோன்னு என்று நேற்று கேட்டாங்க. பாருங்க, யார் செஞ்ச புண்ணியமோன்னு என்னை இப்படியே கேட்டாங்க. நீத்து கொஞ்சம் இமை பொழுது நசிக்கிட்டு இருப்பான்பா அப்படின்னாங்க. யார் செஞ்ச புண்ணியமோன்னு. இங்க என்ன சொல்லுது பாருங்க, நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அல்ல, நிமித்தம் ரட்சியாமல் அவர் நம்மை ரட்சியாமல். நாம் செய்த கிரிகளினாலே நம்ம என்ன பண்ணல? ரட்சிக்கப்படல. இது எங்கிருந்து வந்தது? அவர் செஞ்ச புண்ணியம். யார் செஞ்ச புண்ணியம்? இயேசு ராஜா செஞ்ச புண்ணியம். அவன் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படி மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவி நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்து அருளினார்.
அவருடைய பரிசுத்த ஆவி உங்கள் மேல் பொழிந்து அருகில் இருக்கிறது. அதனால நீங்க என்ன பண்ணணுமா, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி. எதை செய்ய? இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய. எதை செய்ய? நல்ல கிரிகளை செய்ய ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது உங்க கூட இருக்கிறவங்க பழகிட்டு எனக்கு ஒரு 50,000 வாங்கி கொடுங்களான்னு சொல்லி கேட்டா வாங்கி கொடுத்துடாதீங்க. யாராவது உங்களுக்கு காலில் விழுவாங்க, கையில விழுவாங்க, நீ தான் எனக்கு வழிகாட்டும் தெய்வம்வாங்க, உன்னைதான் நம்பி இருக்கிறேன், உன்னைதான் மலை மாதிரி வந்திருக்கிறேன், அப்படி இப்படின்னு பேசி சபைக்கு வருகிறவங்களே கூட வருகிறவங்களே சொல்லுவாங்க. நீங்க முன்ன பின்ன தெரியாம பழகி ஏதோ பழகின தோசத்துக்கோசம் நான் இதை பண்றேன் அதை பண்ண சொல்லி நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் கவனிக்க, நற்கிரிகளை செய்ய என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதையா இருங்க. கடனை வாங்கி கொடுத்துட்டு வேதனையை நீங்க சுமக்காதீங்க. அவங்க லெகுவாய் இருக்குவாங்க, நீங்க வேதனை பட வேண்டியதுதான். அவங்க கேட்டா இல்ல நாங்க நல்லவன் நினைச்சு வாங்கி கொடுத்தேன், அவங்க காலில் விழுந்தாங்க, என் கையை பிடிச்சாங்க, உன்னதான் நம்பி இருக்கிறேன்னு வந்து அழுதாங்க. ஏமாந்து போவாதீங்க. இல்லக்கா நீங்க நினைக்கிற மாதிரி கடன் வாங்குற எனக்கு பழக்கம் கிடையாது, நான் வாங்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு கிடையாது, வாங்க உட்காருங்க, ஒரு கிளாஸ் டீ சாப்பிடுங்க, சாப்பாடு போடுறேன் சாப்பிடுங்க, உக்காருங்க அப்படி சொல்லி எந்த அளவுக்கு நீங்க பேசணுமோ பேசி. இல்ல ஆண்டவர் நன்மை செய்ய சொன்னாரு, நம்ம வாங்கி கொடுக்கலாம் கடனை அப்படின்னு சொல்லி படுதாப்பட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா 1 மாசம் 2 மாசம் வட்டியை கொடுப்பாங்க. அடுத்தது அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்க தான் கொடுக்க வேண்டியதா வரும். இது நடக்கும். இது காலங்காலமா நடந்துருக்குது. எவ்வளோ பேர் இப்படிப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கின்னு எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணி அவங்க கூட வாங்கியிருக்க மாட்டாங்க, அவனுக்கு வாங்கி கொடுத்து இவங்க தற்கொலை பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இப்படி நடக்குது. இங்க தேவன் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்தாரு, தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரு. அந்த அழைப்பின் நிமித்தம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, தமது கிருபையினாலும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின் சுதந்திரத்துக்காக அழைக்கப்பட்டிருக்க உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி. என்ன செய்யும்படி? நற்கிரிகள் என்னது? நன்மை செய்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாமே நன்மை செஞ்சு நீங்க நன்மை நினைச்சு செஞ்சிடாதீங்க, செய்யுங்க. ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாரு. உங்க வீட்டுல இருந்து ஏதாவது துணி இருக்குதுன்னா எடுத்து கொடுக்க சொல்லுவாரு. அவர் சொல்லும் போது மனசு உணர்த்தும் போது நீங்க செய்யுங்க. அவங்க கட்டுறதுக்கு துணி இல்லாத இருக்கிறாங்க, ஒன்று கொடுங்கன்னுவாரு, ஒருவேளை சாப்பாடு போடுங்கன்னுவாங்க, ஏதாவது உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் உணர்த்துவார், அதை செய்யுங்க. இந்த கடனை அந்த கடனை வாங்கி கொடுத்து நீங்க சிக்கி கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. சபைக்கு வருகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்னன்னு சொன்னால் கர்த்தர் தான் நன்மை செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆண்டவர் மேல பழியை போட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, அவர் தான் சொன்னாரு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதை தான் சொல்றாரு. இவைகளை குறித்து என்ன சொல்றாரு? நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும்படி இவைகளை குறித்தே திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளையே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இவைகளையே நம்பி இதையே செய்யணும். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. எபிரேயர் 11:15 படிங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயர் புத்தகத்தை எழுதினவர் என்ன சொல்றாரு பாருங்க. 11:15 படிங்க. 11:12 ஆனபடியால் அது படிங்க. 15ல இருந்து படிங்க. 15 ஓகே. எபிரேயர் வருங்க. மாத்தி எழுதிட்டணும். ஆறு 6:11 இருந்து படிங்க. சாரி, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி
நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தமும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பாருங்க, நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தமும் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? ஐநர் உட்காரவி கூப்பிட்டு உட்காரவி. கவனிக்கிறீங்களா? இங்க சொல்றாரு பாருங்க, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவராயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தமும். எது வரைக்குங்க? முடிவு பரியந்தமும். முடிவு ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் முடிவு நிச்சயம். எல்லாருக்கும் முடிவு நிச்சயம் இல்லையா? முடிவு பரியந்தமும் இங்க சொல்றாரு பாருங்க, முடிவு பரியந்தமும் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். ஆலயத்துக்கு வருகிறது ஒரு 10 வாரம் வரட்டுங்களா, 20 வாரம் வரட்டுங்களா, 21 வாரம் வரட்டுங்களா, 41 வாரம் வரட்டுமா, இப்படிதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க பாருங்க. ஏன்னா இந்து கோயிலுக்கு போறவங்களாம் அப்படிதான் போறாங்க பாருங்க. 11 வாரம் போனா நல்லா இருக்கும், 21 வாரம் போனா நல்லா இருக்கும், 42 வாரம் போனா நல்லா இருக்கும் அப்படின்ற நோக்கத்துலதான் இன்றைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, அப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு செய்து கொண்டு வராங்க. ஆனா சபைக்கு வருகிற நீங்க எப்படிப்பட்ட தொழுது ஆராதனையோடு நீங்க வர வேண்டும், எப்படி நீங்கள் அவரை தொழுது கொண்டு நடக்க வேண்டும் என்பதை இங்க தேவன் இங்க சொல்றாரு. இந்த ஆசிரியர் சொல்றாரு, இந்த எபிரேயர் புத்தகத்தை எழுதின ஆசிரியர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, முடிவு பரிந்தமும் உங்களுக்கு நம்பிக்கையின் பூரணம் நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தமும் அப்படியே ஜாக்கிரதையாக காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். இதோட இருக்கலாம். முடிவு பரிந்தமும் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஆசையா இருக்கிறாங்க, முடிவு பரிந்தமும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி இதோட நிறுத்திருக்கலாம் பாருங்க. ஒருவரை முன்மாதிரியாக நமக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. முன்மாதிரி ரொம்ப வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? முன்மாதிரி வேணும். இப்ப பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் ஆர்டிஸ்ட்ன்றதுக்கு, ஏம்பா நீ ஆர்டிஸ்ட் பண்ற, நீ ஏதாவது எங்கேயாவது நீ பண்ணிருக்கிறியா, அதை எனக்கு கொஞ்சம் காட்டுன்னுவாங்க. கவனிக்கிறீங்களா இல்லையா? நீங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் காட்டுங்கன்னுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் நான் பண்ணியிருக்கிறேங்க, இந்தாங்க பாருங்கன்னு சொல்லி போன்ல காட்டுவாங்க, இல்ல அவங்க பண்ணதை இட்டு போய் காட்டுவாங்க. அதுதான் ஒரு முன்மாதிரி தேவைப்படுது. இப்ப நான் வீடு கட்டி கொடுக்குறேன் பாருங்க, என்னென்ன வர கேட்கணும், நீங்க என்ன கட்டிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நான் கட்டி இருக்கிற வீடெல்லாம் இட்டு போய் காட்டுவேன். காட்டி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை நான் வர வைப்பேன் பாருங்க. எல்லாருமே அப்படிதான். இப்ப நீங்க என்னென்ன பண்ணிருக்கிறீங்க, எல்லாரும் இப்போ அவங்க கூட பியூட்டிஷியன் வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, யாராருக்கு எத்தனை என்னென்ன பண்ணிருக்குன்றதான் அவங்க என்ன பண்ணாங்க, இன்னைக்கு வீடியோ மூலமா அவங்க காட்டுறாங்க. அதான் உண்மை. அப்ப இவர் என்ன சொல்றாரு, முடிவு பரிந்தமோ நீங்க எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எது வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணுமா? நான் இவ்வளவு நாள் ஜாக்கிரதையா தாங்க இருந்தாங்க, இனிமேட்டு ஜாக்கிரதையா இருந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தூக்கி போட்டு பண்ணவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க. சபைக்கு வந்து பின்மாற்றத்துல போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எக்கச்சக்க பேர் பின்மாற்றத்துல போயிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் அதுல பின்மாற்றத்துல போய் அவங்க என்னத்தை கண்டாங்க, கடைசியில பாவத்துல தான் போய் விழுறாங்க மறுபடியும். அதனால இவர் என்ன சொல்றாரு, இந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு, முடிவு பரிந்தமோ நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? முடிவு பரிந்தமோ ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு என்ன பாட்டு, யாரை ஒப்பிட்டு பேசுறாரு பாத்தீங்கன்னா, இவர் யாரை ஒப்பிட்டு பேசுறாரு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை ஒப்பிட்டு பேசுறாரு. முடிவு பரிந்தமும் ஆபிரகாம் எப்படி இருந்தாரு, அவரை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, முன்மாதிரியை ஒப்பிட்டு காட்டுறாரு. இப்ப நம்ம எப்படி முன்மாதிரியை சில காரியத்தை நம்ம செய்யற காரியத்தை காட்டுறோம், அதே மாதிரி இவர் முன்மாதிரியை காட்டுறாரு. என்ன முன்மாதிரியை காட்டுறாரு, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பெயரிலே தானே ஆணையிட்டாரு. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரு.
அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றானாம். எதை பெற்றானாம? ஜாக்கிரதையோடு கூட பொறுமையை கை கொண்டு நடந்தாரு. ஏன்னா பொறுமையாய் காத்திருந்தான்னு சொல்றாரு. எவ்வளவு நாள் பொறுமையா காத்திருந்தாரு? யாரா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு நாள் பொறுமையா காத்திருந்தாரு? 25 வருஷம் காத்திருந்தாரு இல்லையா? 25 வருஷம் யார் என்ன பண்ணாரு? ஆபிரகாம் காத்திருந்தாரு. எல்லாம் வந்துடுச்சு, ஆஸ்தி செல்வம் எல்லாம் பெருகிடுச்சு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு காரியம் மட்டும் என்ன நடக்கல. உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் மூலமாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. பாத்தீங்களா? அந்த வாக்குத்தத்தத்தின் படி இன்னும் நடக்கல பாருங்க. நடக்காத பட்சத்துல அவன் என்ன பண்ணாராம்? பொறுமையோடு ஜாக்கிரதையாய் காத்து கொண்டு நடந்தாரே ஆபிரகாமே. தமது பெயரிலே ஆணையிட்டு கொடுத்தாரே தேவன். யாரையும் முன்ன வச்சு சாட்சியா சொல்லல, யாரும் சாட்சி இல்ல. தேவன் ஆபிரகாம் 2 பேர் தான். 2 பேர் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணி தமது பெயரே ஆணையிட்டு என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, 13ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பெயரிலே தான ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அப்படின்னு எழுதுகிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணுமா? முடிவு பரியந்தமும் தேவனுக்காக நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை கூட தவறவே தவறாது. சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜாக்கிரதையா இருங்க. முடிவு பரியந்தமும் நீங்கள் என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையா இந்த பூமியில நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஜாக்கிரதை ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஜாக்கிரதையை பயன்படுத்துறீங்க? இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா வண்டி எடுத்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுங்க. வீட்டுக்கு வந்தவொடனே சாயங்காலம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க சாயங்காலத்துல கிளம்புறாங்க. கிளம்பும் போது வண்டியில போறாங்க. என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? ஜாக்கிரதையா போங்கம்மா. என்ன சொல்லுவோம்? ஜாக்கிரதையா போங்க, பார்த்து போங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. என்ன சொல்றோம்? ஜாக்கிரதையா போங்க, பார்த்து போங்கன்னு சொல்றோம். ஜாக்கிரதையை பயன்படுத்துறோமா இல்லையா? ஏன்னா ஜாக்கிரதைன்ற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. ஆங்கிலத்துல எப்படி இருக்குது தெரியல, ஆனா தமிழ்ல ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை. ஜாக்கிரதை என்பது ரொம்ப அருமையான வார்த்தை. ஜாக்கிரதையா போங்க, ஆவேசமா போவாதீங்க, அவசரமா போவாதீங்க, நிதானமா போங்க, ஜாக்கிரதையா போங்க அப்படி சொல்லுவோம். ஆண்டவர் இதுதான் சொல்றாரு. ஜாக்கிரதையாக முடிவு பரிந்தும் ஜாக்கிரதையாக இருங்கன்றாரு. என்ன சொல்றாரு? ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான் எப்படிப்பட்டவன்? அவன் எப்போது தந்திரம் உள்ளவனா இருக்கிறான். எப்போ வீட்டுக்குள்ள நுழையலாம், வீட்டுக்குள்ள நுழைந்து உங்க குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை குலைத்து போடலாம். நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க ஒரு காரியத்தை துவக்கி அதை செய்யலாம்னு சொல்லி துவக்கும் போது அவன் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கே உள்ள நுழைவான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் எத்தனை கட்டி கொண்டிருக்கான். அவன் தந்திரம் உள்ளவன். அவன் கிட்ட 2 காரியம் தான் பயன்படுத்துறான் பாருங்க. அவன் தந்திரம் உள்ளவன், பொய்க்கு பிதானவன். அவன் வேற எதுவுமே அவங்க கிட்ட இல்லை. பொய்யில நம்பர் 1 யாரான்னா அவன் தான் நம்பர் 1 பொய்யன். அதனால்தான் அவன் பேரு பொய்க்கு பிதா என்று இயேசுவே சொன்னாரு. உன் பொய்க்கு பிதானவனுடைய பிள்ளைகள் நீங்க அப்படின்றாரு. அப்ப அவன் அடுத்தது எப்படிப்பட்டவனா? தந்திரம் உள்ளவன். தந்திரம் என்று சொன்னால் அப்படியே தந்திரமாய் பேசி உள்ள நுழையத்துக்கு வகையை தேடுவான். அதனால நீங்க எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ள, முடிவு பரிந்தும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே சொல்றாரு பாருங்க, உபாகம் புத்தகத்துல மோசே சொல்றாரு. மோசே என்ன சொல்றாருன்னா, உபாக புத்தகத்துக்கு வாங்க. மோசே சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. என்ன சொல்லி கொடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க. உபாகம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. மோசே தேவனுடைய வார்த்தைகளை குறித்து ஒப்பிட்டு பேசுறாரு. உபாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகம் 4:10. உன் கண்கள் கண்ட படிங்க. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் போதும், இதோட நிறுத்திங்க. பாருங்க என்ன சொல்றேன்னா, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம். என்ன உள்ள நாளெல்லாம்? ஜீவனுள்ள நாள். பாருங்க எல்லாத்துலயும் அப்படிதான் போட்டுக்கிட்டு பாருங்க. பேதுரும் அதை தான் எழுதுறாரு. பேதுரும் எழுதியிருக்கிறாரு, முடிவு பரியந்தமும் எழுதியிருக்கிறாரு. இங்க என்ன எழுதியிருக்கிறார் பாத்தீங்கன்னா, உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம்.
உங்கள் ஜீவன் எது வரைக்கும் இந்த பூமியில இருக்கு போது யாருக்காவது தெரியுமா? உங்களை பெத்த அம்மாவிட்ட போய் கேளுங்க, அம்மா நான் இந்த பூமியில நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன், பிறந்த நாளை கேளுங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. பிறந்த நாள் நீ கரெக்டா இந்த டேட்ல பிறந்தமா, கரெக்டா 8 மணிக்கு 8 மணி 10 நிமிஷத்துக்கு முன்ன பிறந்துட்ட அப்படின்னு கரெக்டா புட்டு வச்சிருவாங்க. ஏன்னா எழுதிடுவாங்க அவங்க. இந்த பூமியை விட்டு போற நாளை போய் அம்மாவிட்ட கேளுங்க, அம்மா நான் இந்த பூமியை விட்டு என் ஜீவன் உள்ள நாள் மறைக்கிற நாள் எனக்கு தெரியாது. யாருக்கிட்ட இருக்குது? அது கர்த்தர்கிட்ட இருக்குது. பிறப்பும் இறப்பும் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப உங்களுடைய ஜீவனுள்ள நாள் யாருடையது? தேவன் இங்க சொல்றாரு பாருங்க. அப்போ மோசே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு. என்ன கண்டாங்க பாத்தீங்கன்னா, தேவன் இவங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டு வந்தார். பகலிலே மேக சம்பம் வந்தது, இரவிலே அக்கினி சம்பம் வந்தது. அப்புறம் வழியிலே போகிற வழியெல்லாம் தேவன் வந்து கண்மலையை பிளந்து தண்ணியை கொடுத்தாரு. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ தூதர்கள் சாப்பிடுகிறோம் மன்னாவை கொடுத்து போஷித்து வந்தாரு, காடையை கொடுத்தாரு. அப்புறம் எதிராளிகள் எல்லாம் எல்லா சத்துருக்களையும் இவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு இவர்கள் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்து நடத்தின விதத்தெல்லாம் இவங்க கண்ணால கண்டாங்க. அதை இவர் சொல்றாரு, அதுதான் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாவை என்னவா பண்ணணுமா, ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்கப்படணுமா. என்ன பண்ணணுமா? நீங்க கண்ணால பார்த்தது உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை யாருக்கு சொல்லணும்? முதல்ல பிள்ளைகளுக்கும். சுவிசேஷம் ஊருக்கு நீ போயிட்டு ஊருக்கு சொல்றது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உன் பிள்ளைங்களுக்கு சொல்லுன்றாரு. யாருக்கு சொல்றாரு? உன் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நீங்க நடந்து வந்த பாதைகளை கர்த்தர் இது வரைக்கும் நடத்தி வந்த காரியத்தையும் யாருக்கு முதல்ல சொல்லணும்னா உங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல சொன்னோம். தேவன் ரொம்ப நல்லவர்ப்பா, இது வரைக்கும் ஆண்டவர் இடத்துல நான் எவ்வளோ வாட்டி நான் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணிருக்கிறேன், ஆண்டவர் எவ்வளோ நேரத்துல எனக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு, அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, அவரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது உடனே எனக்கு பதில் கொடுத்து என் தேவைகள் எல்லாம் தேவன் நிறைவேற்றி இருக்கிறாருப்பா, ஆண்டவர் இவ்வளவு நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறாரு, இது வரைக்கும் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அடுத்தது உங்க பிள்ளைகளுக்கு திருமணமானவனே பேர பிள்ளைங்க பிறகுறாங்க இல்லையா, பேர பிள்ளைங்களையும் உட்கார வச்சு அவங்களுக்கு போதிக்கணுமா. உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இவைகளை குறித்து ஜாக்கிரதையா நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று தேவன் இவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு. இப்படி நீங்க சொல்ல வேண்டும். உபாகம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22க்கு வாங்க. இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, இன்னும் அதிகமான இது நீளமாக இங்க இந்த இடத்துல போதிக்கிறாரு. 11:22 வாசிங்க. 11:22. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதியை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்கள் உள்ளம் கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். போதும், நிறுத்திங்க. பாருங்க, இங்க நல்லா அருமையாக இங்க போதிக்கிறாரு. இவர் என்ன போதிக்கிறார் பாத்தீங்கன்னா, மோசே அவர்கள் நல்லா அருமையாக தெளிவாக எடுத்து போதிக்கிறார். பாருங்க, இந்த பூமியில நீங்க நல்லா வாழறதுக்கு நீங்க என்ன பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ரத்தத்தை வேர்வையாய் சிந்தி உழைச்சாதாங்க நல்லா இருக்க முடியும் அப்படி சொல்றாங்க. அது உலகத்தினுடைய போதனை அது. ஆனா கர்த்தருடைய போதனை என்ன சொல்றதுன்னா, ரத்தத்தை வேர்வையா சிந்தி நீங்க உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. அறிவு ஞானத்தை பெருகும் போதே ஒரே ஒரு ஐடியா இருந்தா போதும், அந்த ஐடியா உங்களை என்ன பண்ணிடும், மேல கொண்டு போயிடும். ஐடியா தான் ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் எங்கிருந்து கிடைக்குது இந்த ஐடியா? கர்த்தரிடத்திலிருந்து வரும் உங்களுக்கு. பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. எங்க அன்பு கொள்ளணும்? எந்த இதுக்கெல்லாம் நீங்க நேரத்தை செலவிடுறீங்களோ இல்லையோ, தேவனுக்கு முதல்ல நேரத்தை செலவிட கத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு நேரத்தை செலவிட கத்துக்கொள்ளுங்க. ஜெபம் பண்றீங்களா, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இரவுல ஜெபம் பண்ணாலும் சரி, பகலில ஜெபம் பண்ணாலும் சரி, இடை விடாதீங்க, சோர்ந்தே போவாதீங்க. அப்படி சோர்ந்து போகணும்னா உடனே என்ன பண்ணீங்க, மறுபடியும் தொடங்குங்க, விட்டுறாதீங்க.
சோர்ந்து போயிட்டு விட்டுட்டீங்கன்னா விட்டுறாதீங்க, மறுபடியும் தொடங்குங்க. இங்க இதான் சொல்றாரு பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டு இருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்ளுங்கள். என்ன பண்ணணுமா? இந்த கற்பனைகள் எல்லாம் எப்படி பண்ணணுமா? இது ஏதோ இது ஒரு கதை புத்தகத்தின் வார்த்தை அல்ல, வசனம் அல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஜீவன் இருக்குது. தேவனுடைய வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்குது. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்ளுவீர்கள். ஆனால் என்ன பண்ணணுமா? இங்கே உட்கார்ந்து இருக்கிற யாரா இருந்தாலும், ஒரு வசனமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு வசனத்தை நீங்கள் கை கொள்ளுவீர்கள்னா அதனுடைய பலன் கண்டிப்பா உங்களுக்கு சேரும். அதான் சொல்றாரு, இந்த கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுவீர்கள். ஆனால் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகள் எல்லாம் துரத்தி விடுவார், உங்களை பார்க்கலாம் ஜனம் பெருந்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். கவனிக்கிறீங்களா? உங்களை காட்டிலும் பலமான ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொன்னா பயப்படவே பயப்படாதீங்க. அதை துரத்தக்கூடிய வல்லமையை உங்களுக்கு தேவன் கொடுப்பாராம். இது நடக்கும். ஏனென்று சொன்னா தேவனுடைய வசனத்தை ஜாக்கிரதையாய் கை கொள்ளுகிறதுனால தேவனுடைய வார்த்தை உங்களோடு இருந்து உங்களை நடத்துகிற விதத்தை சொல்றாரு. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஜாதிகள் எல்லாம் துரத்தி விடுவார் சொல்லி படிச்ச இல்லையா? அப்புறம் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். யாருடையதா இருக்குமா? உங்களுடையதா இருக்கும். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கிற இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும் என்று வேதம் சொல்லுது. பாருங்க என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? மண்ணு வேணாம், பொண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், எங்களுக்கு பரலோகத்துல வீடு இருக்குது. எங்க இருக்குதான் வீடு? எங்க பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆபிரகாமுக்கு பார்த்து தேவன் என்ன சொன்னாரு? உன் கண்களை ஏறெடுத்து பாரு, நீ ஏறெடுத்து பார்க்கறதெல்லாம் உனக்கு நான் என்ன பண்ண போறேன், உனக்கு சுதந்திரமா நான் கொடுக்க போறேன்றது. எத்தனை பேர் மண்ணை வாங்கி போட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. பாருங்க, மண்ணை வாங்கி போடுங்க, கர்த்தருக்கு சோத்திரம். எத்தனை பேர் விரும்புறீங்க? மண்ணை வாங்கி போடுங்க. பூமியை தேவன் உங்கள் உள்ளங்கால் பதிக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகணும். ஏன்னா நீங்க வாங்கி போட்டா இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, நீங்க அதை பாருங்க, ஏற்ற காலத்துல அதுல இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பாருங்க, இங்க இங்க இந்த எம்சாண்ட் சிமெண்ட் இதெல்லாம் வச்சு சப்ளை பண்ணி இருக்கிறார் கார்த்திகின்ற ஒரு சகோதரன். அவங்க ஊர்ல நிலம் வச்சிருந்தாங்களாம். பாருங்க, 4 ஏக்கர் வச்சிருந்தாங்களாம். அது எவ்வளவு போகும்னா, செட்டு 4000 3000 தான் போகுமா. திடீர்னு பார்த்தோன்னா எதிர்பாராதமா அந்த அவங்க வச்சிருக்கிற பகுதியில பைபாஸ் வந்துருச்சான். பாருங்க, பைபாஸ் வந்த உடனே ஒரு ஏக்கர் 50,000 நம்ம போயிருந்துதான் ஒரு ஏக்கரு. இப்போ ஒரு ஏக்கர் 1.5 கோடியாம். எவ்வளோங்க? 1.5 கோடி 2 கோடின்னு சொல்லி அந்த ரேட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் வித்துட்டு இங்க ஃபுல்லா இங்க இருக்கிற இடத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. என்னப்பா கார்த்திக் எப்படிப்பா நடந்ததுங்கன்னா, ஏன்னா அந்த இடம் விலையே போவதுன்னா திடீர்னு பைபாஸ் வந்துருச்சு, ஒரு ஏக்கர் 1.5 கோடி 2 கோடி போகுதுன்னு வித்துட்டு இங்க அலமாதியில நிறைய இடம் வாங்கிட்டாங்க. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பூமி நிறைவும் கர்த்தருடையது, துர்மார்க்கனுக்கு சேர வேண்டியதல்ல, உங்களுக்கு தான் என்ன பண்ணணும், நீங்க விரும்பணும். கர்த்தர் அதை தான் சொல்றாரு. கால் மிதிக்க உங்க உள்ளங்கால் பதிக்கிற இடத்தை எவைகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்குவேன்றாரு. தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் போது, ஜாக்கிரதையா அவைகளை கை கொண்டு நடக்கும் போது என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க? மண்ணு வேணுங்க, பரலோகத்துல உங்களுக்கு வீடு இருக்குது, அதனால எந்த மாற்றம் கிடையாது. ஆனா இங்க நீங்க நல்லா வாழணும், குறையில்லாமல் வாழணும், ஆஸ்தியும் செல்வமும் மிகுதிய உள்ளவர்களா நீங்க இருக்கணும். நீதிமான் எப்படி இருக்கான்? கீர்த்தி உள்ளவனா இருக்கணும். நீதிமான் தேவனை நம்பி இருந்தங்க, அவரை நம்பி இருந்ததுனால நான் ஓட்டாண்டி ஆயிட்டேங்க, இந்த ஓலை குடிச்சல வாழறங்க, ஒன்றுக்கும் உதவாத நான் இந்த பகுதியில இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. ஆபிரகாமை தெரியாதவன் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் ஆபிரகாமை என்ன பண்ணாரு? எடுத்து தேவன் என்ன பண்ணாரா? சீமானம் ஆக்கினாரு. ஆபிரகாமை பேரை என்ன பண்ண மேன்மைப்படுத்தினான். என்ன நம்பினவனை நான் இப்படிதான் வச்சிருப்பேன், என் வார்த்தையின்படி நடக்கிறவன் இப்படிதான் இருப்பான். இதுதான் முன்மாதிரி. அதோடு விட்டுல மூப்பிதார்களின் தேவன் அவர். ஆபிரகாமோடு விட்டு இருந்தா பரவாயில்ல, ஈசாக்கையும் தேவன் முன்மாதிரியா கட்டாரு. அவன் விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடையை செய்தான். அவனும் எப்படி இருந்தான்? அவனோடு அவனை பார்த்து அந்த ராஜா அபிலேக்கர் என்கிற ராஜா பேசுறான், நீ ராஜாவா நான் ராஜாவா எனக்கே தெரியலப்பா,
நீதான்பா இந்த ஊர்ல சீமான மாதிரி இருக்கிற, நான் இருக்கிற இடமே தெரியல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நான் கண்டு கொண்டேன் என்று சொல்றான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தேவனுடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையாக கை கொண்டு நடக்கும் போது தேவன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன செய்வாராம்? உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். வனாந்தரத்தையும் லிபனோனையும் தொடங்கி ஐப்ரோத்து நதியும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். கவனிக்கிறீங்களா? 4 திசையிலும், கிழக்கிலும், மேற்கிலும், வடக்கிலும், தெற்கிலும், 4 பகுதியிலும் உங்கள் எல்லைகள் விரிவாக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றாரு, விரும்புறாரு. இப்படி விரும்புறாரு பாருங்க. ஆண்டவரே விரும்பும் போது நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு வேணாம்னு சொல்லக்கூடாது. அப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்னா, அப்ப ஆண்டவர் என்னமோ கெட்டவர் மாதிரி, நம்ம என்னமோ நல்லவர் மாதிரி பேசணும். எனக்கு வேணாம் ஆண்டவரே சொல்லாதீங்க. தேவன் விரும்புகிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா கை கொண்டு நடந்து அவருடைய வார்த்தையை நீங்கள் ஜாக்கிரதையாய் காக்கிறவர்களா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் வெந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாது. நீங்க வாங்கணும்னு எண்ணெய் வைக்க மாட்டீங்க, தேடி வந்து உங்க கையில கொடுப்பாங்க. எங்க வாங்கிங்க, எங்களுக்கு ரொம்ப சூழ்நிலை சரியில்லை, நீங்க வாங்கிங்க சொல்லி கொடுப்பாங்க. நீங்க அதை வாங்கின உடனே அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லதா இருக்கும். அதனுடைய பலன் தேடி வந்து உங்களுக்கு தேவன் கொடுக்க செய்வாரு. அதோட மாத்திரம் கிடையாது. பாருங்க, உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. யாருக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை? யாருக்கு முன்பாக? தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு, அதாவது இந்த கற்பனைகள் எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்ளுவீர்கள். ஆனால் சபைக்கு வருவங்களுக்கு சொல்லல ஆண்டவரே, சபைக்கு உட்கார்ந்துட்டு போறவங்களுக்கு சொல்லல ஆண்டவரே, இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்ளுவீர்கள். ஆனால் உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களால் உண்டாகும் பயமும் கேடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேல் எல்லாம் வர பண்ணுவார். என்ன பண்ணுவாராம்? யாருக்கு வர பண்ணுவாராம்? எதிராளிக்கு வர பண்ணுவார். இதெல்லாம் பயமும் திகிலும் உங்களை பார்க்கும் போதே என்ன பண்ணுவாங்க? அவங்க வேணாங்க, அவங்க எல்லாவற்றிலும் எப்படிப்பட்டவங்க? ஆஸ்திலும் செல்வத்திலும் எல்லாவற்றிலும் அவங்க கொஞ்சம் பலமா இருக்கிறவங்க. அங்க போய் நம்ம இதை எதிர்த்து நிற்க முடியாது, நம்ம வாயை முடின்னு போயிடலாம் சொல்லி போயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? உங்களோடு இருந்து கர்த்தர் இப்படி பாத்தீங்கன்னா, அதாவது தரித்திரனுடைய பேச்சு செல்லுபடி ஆகாது. தரித்திரம் பேச்சு செல்லுபடி ஆகுமா? ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கிறவனுடைய வார்த்தை அங்க செல்லுபடி ஆகும். நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன் சார். என்ன சொல்லுங்க சார். ஏன்னா அங்க என்ன இருக்குது? உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு கர்த்தர். உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுத்திருக்கிறதுனால இருக்கிற சபையில உங்கள் வார்த்தை அங்க செல்லுபடி நடக்கும். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாருப்பா? இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். இதுக்கு பேர் என்னதுக்கு? அப்ப தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு ஜாக்கிரதையா நடக்கும் போது ஆசீர்வாதம் உங்களோடு எப்போதும் நிலைத்து நிற்கும். தேவனுடைய வார்த்தையை நீங்க தள்ளிட்டு எனக்கு வேலை தான் முக்கியம், ஞாயிற்றுக்கிழமை நாள்ல எனக்கு வேலை தான் முக்கியம், வேலைக்கு போவேனா சொல்ல, வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல போய் எல்லாம் வேலைக்கு போறாங்க. சபைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து அந்த நேரத்தை முடிச்சு நான் இந்த டைம்ல தான் நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிடுங்க. உண்மையிலே என் வாழ்க்கையில நடந்தது பாருங்க. நான் கம்பெனி வச்சு நடத்தும் போது அந்த மார்வடி சேடு என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் RSI தீவிரவாதி இயக்கத்தை சேர்ந்தவன். அவன் பயங்கர தீவிரம் பிடிச்சவன், அவன் வெறி பிடிச்சவன். அப்படியே அவன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப ஒரு வெறித்தனமா பேசுவான் என்கிட்ட எப்போ வந்தாலும். அதாவது அந்த இந்து முன்னணியை பத்தி அதிக தீவிரமா பேசுவான் பாருங்க. பேசும்போது என்ன சொல்லுவான், திடீர்னு என்ன பண்ணிட்டான், எனக்கு ஆர்டர் எக்கச்சக்கமா வந்துச்சு, நீ ஞாயிற்றுக்கிழமை கூட கம்பெனி வச்சு நடத்தி எனக்கு சகருக்கு கொடுத்தாவும். நான் இல்லை சார், ஞாயிற்றுக்கிழமை நாளில் என்னால் வேலை செய்ய முடியாது, எங்களுக்கு முக்கியமாக ஆலயத்துக்கு போய் ஆகணும். நீ ஆலயத்துக்கு போகிறதா இருந்தா உனக்கு நான் ஆர்டர் தர முடியாதுன்ட்டேன். அது உங்கள் விருப்பம் சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் கண்டிப்பாக நான் அந்த நாளை நான் என்னை கடவுள் இந்த அளவுக்கு என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு, அதனால் நான் ஆலயத்துக்கு போகிறத நான் தடை பண்ண மாட்டேன், நான் போய் தான் செய்வேன். ரெடியாக இருந்துன்னா உங்களுக்கு நான் அந்த நான் சபைக்கு போயிட்டு நான் அதை உங்களுக்கு ஏற்றி அனுப்புகிறேன். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். நீ ஞாயிற்றுக்கிழமை செய்யலைன்னா உனக்கு ஆலயம் சர்ச்சு தான் முடிச்சுன்னா உனக்கு ஆர்டரே தர முடியாதுன்ட்டேன். இப்படியே சொன்னான் பாருங்க. ஆவேசமாக பேசணும் சொல்லிட்டு உண்மையிலேயே அவனை பண்ண ஆர்டர் கொடுக்கறத நிப்பாட்டிட்டான். எனக்கு சர்ச்சு தான் முக்கியம்னு சொன்னேன். அதனால நான் என்ன பண்ணேன், ஆலயம் தான் முக்கியம்னு சொல்லி நான் போன உடனே ஆர்டர் நிப்பாட்டிட்டான் பாருங்க. உடனே நான் எனக்கு இன்னொரு கடை இருந்தது பாருங்க, அங்கே செய்ய ஆரம்பித்தேன். இவனுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை.
ஒரு 15 நாள் கழிச்சு ஓடியாரான். ஓடி அந்த என்ன பண்ணாதம்மா, கிருஷ்ணா என்னை கோச்சிக்காத, மன்னிச்சிரு, நான் எனக்கு இப்போ ஆர்டர் வேணும். இல்லை சார் என்னால் இப்போ அங்கே கொடுக்குறேன், என்னால் முடியாது அப்படின்னு. இல்லை நீ கொடு, நான் தெரியாம பேசிட்டேன். ஏன்னா எனக்கு அவன் தான் அதிகமாக சப்ளை கொடுத்து வேலை நடக்குது. இப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணான், கைத்துல கத்தி வைக்கிற மாதிரி பேசினான். இப்படியே பேசினான் பாருங்க, நடந்த சம்பவம் இது. நான் என்ன பண்ணேன், இல்லை இல்லை எனக்கு தேவன் தான் முக்கியம். ஏன்னா அவர் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், உயர்த்தி வச்சிருக்கிறார். நான் அவருக்கு தான் முதலிடம் கொடுப்பேன். கட்சியில யார் சரண் அடைஞ்சது பார்த்தா அவன் தான் என்னோட சரண் அடைஞ்சான். நான் இல்லை பாருங்க. ஏன்னு சொன்னா தேவன் ரொம்ப நல்லவர். அவரை உங்களை வெக்கப்பட விட மாட்டார். நீங்க எங்க தலை குனிஞ்சு போக மாட்டீங்க. அவர் பாக்குறாரு யாருக்கு இவன் முதலிடம் கொடுக்க. அதெல்லாம் ஒரு சோதனை பாருங்க. இதெல்லாம் தேவன் பிசாசானவன் சோதிக்கிறதுக்கு இதுதான் என்ன பண்றான், இப்படிப்பட்ட சோதனையை உண்டாக்குகிறான். நீங்க சோர்ந்து போவாதீங்க. என் தேவனுக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன். ஆலயத்துக்கு நான் போவேன். 9 மணிக்கு போய் 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடறேன். 11 மணிக்கு மேல நான் வரேங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யறேங்க. இப்படி பேசுங்க. 11 மணிக்கு மேல போங்க, போயிட்டு நீங்க உதவி செய்யுங்க. இப்படியாக அதுதான் சொல்றாரு. இதோ நான் இன்று உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நீங்கள் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கீழ்ப்படிந்திருப்பீர்கள் ஆனால் ஆசீர்வாதம். அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும், சண்டே நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேனா வேலைக்கு போவேனா தீர்மானம் பண்ணுங்க. உங்ககிட்ட தான் அதை தான் சொல்றாரு. நீங்க தான் தீர்மானம் பண்ணணுமா. ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா? ஆசீர்வாதம் தேவன், சாபத்தை தேவன் அனுப்புகிறவர் அல்ல. ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களா சாபத்தை விரும்புறீங்களா, உங்க கையில தான் இருக்குது. ஜாக்கிரதையா நீங்கள் தேவனுடைய வசனத்தை கை கொள்ள கற்றுக்கொள்வீர்களா? கண்டிப்பாக சொல்றேன், எந்த இடத்துல இடறி விழ மாட்டீங்க. எடுத்துக்கொள்ளுங்க 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு முடிக்க போறேன் பாருங்க. இன்னும் 2 வசனத்தை உங்க மத்தியில நான் பேச விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4:2 படிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கவனிக்கிறீங்களா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இல்லைங்க, நான் தூக்கத்துல பேசிட்டேங்க, நான் டென்ஷன்ல பேசிட்டேங்க, நான் ஏதோ ஒரு இதுல பேசிட்டேங்க. ஜாக்கிரதையா பேசணுமா. என்ன பேசணும்? தூக்கத்துல பேசினாலும் சரி, டென்ஷன்ல இருந்தாலும் சரி, எந்த காரியத்துல இருந்தாலும் உடைக்கிறது ஈஸி, கட்டுக்கிறது கஷ்டம். உடைக்காதபடிக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. வாயிலிருந்து வர வார்த்தையின் மூலமாய் மற்றவங்களை இடிக்கிற மாதிரி பேசிடாதீங்க. இங்க சொல்றாரு பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்க பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் என்ன பண்ணணுமா? டென்ஷனோடு இல்ல, எல்லா டென்ஷனோடும் பேச கற்றுக்கொள்ளுங்க. அப்படியா எழுதி இருக்குது, நீடிய சாந்தத்தோடும். ஆமா, டென்ஷன் வரும், வராதுன்னு சொல்லல. அந்த இடத்துல நீடிய சாந்தத்தை கை கொள்ளுங்க. என்ன பண்ணணுமா? நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொள், புத்தி சொல்லு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். 1 பேதுரு புத்தகத்துங்க. இப்ப இங்க ஏத்துங்க 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொன்னார் இல்லையா? பேதுரு என்ன சொன்னார் பாருங்க. 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வாங்க. இங்க அவரு என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன நாள் சீக்கிரமா வருது? தேவனுடைய நாள் சீக்கிரமா வருதான். அவர் எழுதி எவ்வளவு நாள் ஆச்சு? 2000. எவ்வளவு நாள் ஆச்சு அவர் எழுதிட்டு? இந்த வேத புத்தகம் அவர் சொல்லிட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? பேதுரு சொல்லிட்டு போய் 2000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா என்ன சொல்லி எழுதிட்டு இருக்கிறாரு? சீக்கிரமா வருதுன்ட்டு போயிட்டாரு. சீக்கிரம்னா என்ன? எத்தனை நாள் சுமார எங்க சீக்கிரம்? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, கடன் வாங்கிட்டு தரங்கன்னுவாங்க. எனக்கு மறக்கவே முடியாது பாரு. என் கூட ஒருத்தன் வேலை செஞ்சுதான், எல்லப்பம் பயணி. அவன் என்ன பண்ணான், ஓனர்கிட்ட ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டான். நான் செஞ்ச ஓனர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு எதிர்க்கு, அதாவது எங்கேயாவது கண்மருவா போய் செஞ்சா கூட பிரச்சனை இல்லை. இவராண்ட வாங்கிட்டு திடீர்னு என்ன பண்ண, எதிர் கம்பெனில போயிட்டு வேலைக்கு போய் செஞ்சுட்டான். அங்க போய் வேலைக்கு செஞ்சுட்டு அங்க இருந்து அவர் எதுக்கே ஓனர் வராரு, அங்கே வேலை செஞ்சு வேணுமனே இப்படி நிக்கிறான். அவருக்கு அப்படியே உள்ளம் அப்படியே வேதனையா இருக்குது. இங்க ஒரே ஆளு தான் வேலை செஞ்சு கிடக்குறான் அவர்கிட்ட. இவன் கூட இருந்தாதான் வேலை கொஞ்சம் ஆகும். அப்ப அவர் என்ன பண்ணாரு, என்னப்பா நீ காசை வாங்கின்னு போயிட்டு என் எதிர்க்கே வேலை செஞ்சுக்கினே இப்படி நீ பண்றிய, காசு கொடுக்காம்பா கொஞ்சம் கூட. முதலாளி முதலாளி அப்படின்னுவான். தர மாட்டேன்னு எப்பவுமே சொல்ல மாட்டான். தரேன்னுவான். எப்பப்பா தருவேன்? முதலாளி
பாருங்க, தரன்றதுக்கு முடிவே இல்லை இல்லையா? தரன்ற வார்த்தைக்கு முடிவே இல்லை. ஆனா எப்ப தரேன், ஒரு டேட்டு புள்ளி முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தரேங்க, இல்ல திங்கக்கிழமை தரேன், ஒரு 5ஆம் தேதி தரேன், 10ஆம் தேதி தரேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, 5ஆம் தேதி 10ஆம் தேதினா கரெக்டா நம்பி இருப்பாங்க, இல்ல அந்த தேதி பிரகாரம் கேட்பாங்க போயிட்டு. இவன் தரன்ற வார்த்தையை தர வேற எதுவுமே சொல்ல மாட்டான். என்னப்பா நீ எப்ப கேட்டாலும் தரம் தரேன்னு, தரமாட்டேன்னு சொன்னாதான் அவர் சண்டை போடுவாரு. தரம் சொன்னா என்ன பண்ணுவாரு, அவங்க எனக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறான். தரம் சொன்னா என்ன பண்ணுவாரு, கேட்க மாட்டாரு. சரி தரம் தான் சொல்லிட்டாப்புல அப்படின்னு போயிடுவாரு. அதனால தரமாட்டேன் அவன் சொல்றான், இதையும் சொல்றான். ஆனா நான் தர போறது கிடையாது, ஆனா தரன்னு மட்டும்தான் சொல்லுவேன், இப்படியே சொல்றான். அப்ப என்ன இங்க கவனிக்கிறீங்களா? அப்ப இவரு என்ன எழுதியிருக்கிறாரு, சீக்கிரமா வராருன்னு எழுதியிருக்கிறாரு. ஆனா எப்ப வரணும்னு இங்க முற்றுப்புள்ளி வைக்கல. சீக்கிரமா வருவாராம். என்ன பண்ணுவாராம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். மிகுந்த ஆவலோடு காத்துருங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமா வருதான், மிகவும் ஆவலோடு காத்துருங்க. அவர் எப்போ வராரோ வரட்டும், அதை பத்தி நமக்கு எந்த ஒரு கலக்கமும் இல்லை. அவர் வருவாரு நிச்சயம், இது நடக்க போகுது. ஆனா எப்போ வராரோ வரட்டும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய நாள் இது கடைசி நாள், எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா, எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்க, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. பாருங்க, ஜாக்கிரதையா இருக்கிறது தான் ஆண்டவர் இங்க போதிக்கிறாரு. ஆயத்தமா இருங்க, ஆயத்தமா இருங்கன்னா என்ன ஆயத்தமா இருக்கணும், நாளைக்கு வராரு ஆயத்தமா இருந்தா நம்ம இது ஆயத்தமா இருங்க இல்ல. பாருங்க, இப்படி நம்ம தப்பா போதிக்கவே கூடாது. இங்க திட்டவட்டமா சொல்ற, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்களும் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். என்ன வானம் அதுதான், புதிய வானம் புதிய பூமி ரெடி பண்ணி வச்சுட்டாரு ஆண்டவர். இது ரெடி பண்ணி வச்சுட்டாரு, இது நடக்க போது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் என்ன பண்ணணுமா, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். யார் சந்நிதியில காணப்படணுமா, தேவனுடைய சந்நிதி. நீங்க எல்லாரும் எங்க போய் நிக்க போறீங்க, முடிவுதான். நம்ம எங்க போய் நிக்க போறோம், கண்டிப்பா எல்லாருமே இந்த பூமியை விட்டு போன ஸ்ட்ரெயிட்டா அங்கதான் போகுது உங்க ஆவி, வேற எங்கேயும் போவாது. தேவனுடைய சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த பூமியில நீங்க எவளுக்கு கர்த்தருக்காக நீங்க பிரயாசப்பட்டு வாழ்கிறீங்களோ அத்தனையும் அவர் பிக்சர் போட்டு உங்க கண்ணு முன்னாடி காட்டுவார். மகனே மகளே, எனக்காக நீ எவ்வளவு பிரயாசப்பட்டது இதுபார், நீ இந்த வாழ்நாள் முழுதும் வாழ்ந்த காரியத்திலே எனக்காக நீ வைராக்கியமா வாழ்ந்த பிக்சர் போட்டு காட்டி, உத்தம பிள்ளைகளே வாங்கன்னு சொல்லி உங்களை அழைக்கிறவரா இருக்கும்படி நீங்க என்ன பண்ணணுமா, அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. தேவன் சமாதானத்தோடு அவருடைய சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் அவருடைய சன்னதியில போய் நிக்க போறோம். அதனால இந்த பூமியில எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், தங்கத்தை கொண்டு வந்து டன்னா கோட்டனாலும் கத்தர் வேணுமா, இந்த தங்கம் வேணுமா, எனக்கு என்ன வேணும்ன்றது நீங்க தான் சூஸ் பண்ணணும். தங்கத்தை தேர்ந்தெடுக்க போறீங்களா, கத்தரை தேர்ந்தெடுக்க போறீங்களா? அதுல நீங்க என்ன பண்ணணும். இப்ப ஆபிரகாமையும் லோத்தையும் தேவன் என்ன பண்ணாரு, ரெண்டு பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பிரித்து எடுக்கும் போது அங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை பாக்குறாரு. ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா இனி உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நீ என்ன பண்றனா உனக்கு எது வேணுமோ தேர்ந்தெடுத்துக்கணும். இல்ல பெரிய அவன் தம்பி மகன், அவன் என்ன சொல்லிருக்கணும், இல்லப்பா எனக்கு சொத்து சொகை எனக்கு வேண்டாம், நீங்க தான் வேண்டும். உங்க கூட வந்ததுனால தான் இவைகள் எல்லாம் எனக்கு இவ்வளவு பெருகி போச்சு. உங்க கூட இருந்தனால ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் பெருகி இன்றைக்கு நானும் உங்களை போல ஒரு குட்டி சீமானா இருக்கிறேன், நீங்க பெரிய சீமானா இருக்கிறீங்க, நான் குட்டி சீமானா இருக்கிறேன். உங்க கூட இருக்கிறதுனால எனக்கு இவ்வளவும் பெருகி நான் இன்னைக்கு மரியாதையோட வாழ்கிறேன். அதனால நான் உங்க கூட இருக்கிறேன், எனக்கு இந்த நிலம்லாம் எனக்கு வேணான்னு அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், அவன் என்ன பண்ணிருந்தான், நிராகரிச்சிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணான் பாத்தீங்கன்னா, எப்படா இவரு சொல்லுவாரு காத்திருந்திருப்பான்னு நினைக்கிறேன். லோத்து எப்ப சொல்லுவான்னு காத்திருந்திருக்கான். காத்திருந்த அவன் என்ன பண்ணான் பாத்தீங்கன்னா, நீ வலது புறம் போனா நான் இடது புறம் போறேன், நான் இடது புறம் போனா நீ வலது புறம் போ, எது வேணுமோ உனக்கு எடுத்துக்கன்றன்னு சொல்லி அப்பா சொல்றாரு. இவன் என்ன பண்ணான் பாத்தீங்கன்னா, நலமானதும் வளமானதும் ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறதெல்லாம் தேர்ந்து எடுத்துக்கினான், எல்லாத்தையும் எடுத்துக்கினான். ஒன்றுக்கும் உதவாதெல்லாம் என்ன பண்ணிட்டான், ஆபிரகாம் கிட்ட கொடுத்துட்டான். பாருங்க, இதுதான் பரீட்சை உங்களுக்கு. இது ஒரு பரீட்சையா நடந்தது பாருங்க. இன்றைக்கு நீங்க வாழ்கிற இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முன்பாக கத்தரு வேணுமா,
இல்ல இந்த பொன் பொருள் வேணுமா என்று உங்களுக்கு முன்பாக சோதனை வரும்போது நீங்க தான் டிசைட் பண்ணணும், தீர்மானம் பண்ணணும். லோத்து என்ன பண்ணான்? எல்லாவற்றையும் நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போனான்? சோதோம் பட்டணத்து வழியா போய் சேர்ந்தான். கடைசியில் அவனுடைய முடிவு என்ன ஆச்சு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுடைய முடிவு என்ன ஆச்சு பாருங்க. ஒன்றுமில்ல, அவன் சந்ததியே இல்லை, அவன் வம்சமே இல்லை பாருங்க. இன்றைக்கு அவன் வம்சமே இல்லாம போச்சு. ஆபிரகாமுடைய வம்சம் இன்னைக்கு பெருகி போய் கடல் கரை மணலை போலவும் பூமியின் தூளை போலவும் வானத்து நட்சத்திரங்கள் போல பெருகி இருக்கிறது. காரணம் என்ன? ஆபிரகாம் நல்லா தெரிந்து கொண்டார், இவைகள் மேல எனக்கு பிரியமில்லை, என் கர்த்தர் தான் எனக்கு வேண்டும், என் தேவன் தான் எனக்கு வேண்டும், அவர் இருந்தா போதும், இந்த பூமி அனைத்து எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். அப்ப முடிவு பரிந்தமும் நீங்க என்ன பண்ணணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிற அவர் சன்னதியில் நிற்கும்படி காணும்படி ஜாக்கிரதையா இருங்க. அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு பரீட்சை வரும்போது என்ன பண்ணணுமா? கர்த்தர் தாங்க எனக்கு வேணும் சொல்லுங்க. இது வேணுமா அது வேணுமா கேட்கும்போது கர்த்தர் வேணும்னு தீர்மானம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஜாக்கிரதையா இருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. தேவனை அவர் வார்த்தையை கை கொண்டு நடக்கும் போது நீங்கள் ஒரு நாளும் இடைவி விழுவதில்லை. உங்க ஜீவனை யாரும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா நேற்று நடந்த சம்பவத்தை என்னால மறக்கவே முடியாது. கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான் போயிருக்கோம். ஆனா கொஞ்சம் கூட நான் அதை பத்தி என்ன பண்ணல. ஏன்னா என் ஜீவன் கர்த்தருக்குள்ள இருக்குது, அது எடுக்க முடியாது. இடறி விழுவது இல்லை, பயப்படாதீங்க. ஒரு சுண்ட விரல் கூட ஆண்டவர் சொல்ற, உன் தலை முடி கூட என்ன பண்ணுது இல்லையா, எண்ணி வச்சிருக்கிறான். யாராலையும் சேதாரம் ஆக்க முடியாது. உன் கண் இமையை தொட முடியாது. ஆண்டவர் என்ன உன்னை தொடர்வையும் கண் இமையை தொடரான்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்து, அவ்வளோ நல்ல ஆண்டவரை நம்ம என்ன பண்றோம்? ஆராதனை செய்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஜாக்கிரதையாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஜாக்கிரதை ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஜாக்கிரதையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. எல்லா காரியத்திலும் ஜாக்கிரதையா இருங்க. எதனா ஒரு தொழிலை நீங்க கற்றுக்கொடுப்பீங்கன்னா அந்த கைத்தொழிலை செய்யும் போது வேலையில ஜாக்கிரதையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். தேவன் நல்லவர். நன்றி தகப்பனே, இந்த அற்புதமான நேரத்துக்காக சோத்திரம் கர்த்தாவே. நன்றி. துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு கொடுத்த வார்த்தைகளை என் தேவன் தாமே ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் என்று எங்களோடு பேசினதுக்காக சோத்திரம் கர்த்தாவே. என் தேவன் தாமே ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீங்க திராட்சை செடியா இருக்கிறீங்க, நாங்கள் கொடிகளா இருக்கிறோம். கொடிகள் எப்போதும் செடியோடு இணைந்து இந்த பூமியில வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவ நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒருவரை ஒருவர் கை கொடுத்து மிகுந்த ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லுங்க.